வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டிச்சிங் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நியூவாக நம்மளோட சேனலில் இன்ஸ்கர்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னோட இன்ஸ்கர்ட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா 8668003910 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. உடனே குயிக்காக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட இன்ஸ்கர்ட் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா? நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஸ்கர்ட் தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான். எனக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அது மாதிரிலாம் ஏதாவது வரும். அது அப்பப்போ கேட்கலாம், திடீர்னு சடனாக ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு பக்கம் வெயிட் லாஸ் வீடியோ, ஒரு பக்கம் ஷார்ட்ஸு, அது இது லைவ்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதில் இதுவுமான்னு கேட்கலாம். சரி, ஓகே, ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பண்ணணும். எனக்கு வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடச்சிது. நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வீடியோ என்னோட வெயிட் லாஸ் வீடியோன்னு சொல்லுவேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பண்ணணும். ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அப்போ வந்து சரி, ஓகே, நம்ம தான் நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் சேனலில் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கான புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் வீடியோஸு. சரி, எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போயுமே கொஞ்சம் கிளியராக மிஷின் கிட்ட வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கேப்பில் சரி, நம்மளோட சின்ன சின்ன ஒர்க்கு நமக்கு வர குட்டி குட்டி ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. அதை பார்க்கும்போது பல டைலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோட்டிவேட் ஆகும். அண்ட் தையல் தெரிஞ்சு கற்காமே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்ம மூலயமா ஒரு 4 பேர் எல்லா விஷயமும் ஒன்று கற்றுக்க கூட செய்யலாம். ஆர்வமாக போயிட்டு நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு கூட செய்யலாம். அதை மாதிரி வந்து புதுசாக ஒருத்தவங்களுக்கு நம்மளால வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தெரியுதுன்னா அதனால அது சந்தோஷம் தானே நமக்கு. சரி, அதனால வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் ஒன்று வித்தவுட் லைனிங்கில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ வந்து வரும். அப்படியே கிளிப் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பேன். அது நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான கலர் சூஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ப்ளவுஸ்க்கான கலர் மேபி இந்த கலர். த்ரெட் எல்லாமே நான் வந்து எல்லா கலரோட த்ரெட்டுமே என்கிட்ட எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, இன்னொன்று டார்க்கு. லைட்டான கலருக்கு டார்க்கான த்ரெட்டு போட்டோன்னா வந்து அது வந்து அப்படியே இதாக தெரியும். ஆனால் அதே வந்து டார்க்கான கலருக்கு லைட்டான த்ரெட்டு போட்டாலும் அதுவுமே வந்து வெளியில் கிளியராக தெரியும். ஆனால் இது ஒன்றும் ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப டார்க்காகவும் தெரியல. அதுக்கு வந்து பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை கொண்டு வந்து இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேபி எனக்கு இந்த டார்க் இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் சூஸும் இதுதான் கரெக்டு. ஓரளவுக்கு அதுதான் மேட்சாக இருக்கு. கிட்டத்தட்ட 2 த்ரெட்டுமே வச்சு பார்க்கும்போது பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியல. இருக்கிறதுலே பயங்கர கன்ஃபியூஷன் எது தெரியுமா? இந்த த்ரெட்டு சூஸிங் தான். ஆனால் வந்து ஒரு ப்ளவுஸை நீட்டாக அழகாக கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து அந்த ப்ளவுஸுக்கு அந்த ப்ளவுஸுன்னு இல்லை, எந்த ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் சரி, இந்த த்ரெட்டு மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழகாக காட்டுறதே இந்த த்ரெட்டு தான். ஒரு 75% சொல்லலாம். 25% இந்த த்ரெட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அழகாக இருக்கும். 75% நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதை பொறுத்து அந்த ட்ரெஸ் நீட்னஸாக வருது. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன்னா அதோட அப்படியே வந்து வச்சாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த பாபின் கேஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டே 1ங்கிறனால
அதனால நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பாபின் கேஸ்லேயே இருக்கிறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம த்ரெட்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதில் சுற்றிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அதை உட்காந்து பொறுமையாக இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா, இல்லைன்னா வேற பாபின் கேஸ் தான் வந்து நம்ம வந்து பாபின் கேஸ் இது பாபின். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டே இந்த மிஷினில் வந்து எனக்கு வந்து நார்மல் மிஷினும் தெரியும், பெடல் மிஷின் இருக்கு இல்லையா, பெடல் மிஷினும் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு பெடல் மிஷினுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மிஷின் பவர் மிஷின்லேயே இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு கம்ஃபர்ட்குள்ளே வரக்காட்டியும் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பீட் கண்ட்ரோலிங் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த த்ரெட்டு தான் இங்கே தனியாக இந்த இது கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் இதில் கொண்டு வந்து இதில் வந்து பாபின் கேஸில் சுற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அது வந்து நமக்கு அவசரத்துக்கு ஒரு திடீர்னு சடனாக அவசரமாக இருக்குது அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. அதனால நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா இப்படி டைரெக்டாக சுற்றிட்டு ஆனால் இப்படி கையில் வச்சு சுற்றும் போது ஸ்லோவாக வச்சு தான் பவர் மிஷினில் சுற்றணும். ரீசன் என்னென்னா, ஃபாஸ்ட்டாக வச்சுன்னா அந்த த்ரெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஃபாஸ்ட்டாக போகும்போது இந்த த்ரெட்டு நம்மளோட கையை அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனால் தான் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் இதில் எப்படி அட்டாச் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து கையை யூஸ் பண்ணாமல் சுற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். பெடல் மிஷின்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பெடல் மிஷின் வந்து இங்கே இல்லை, ஷாப்பில் தான் இருக்குது. பெடல் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ தேவையான அளவுக்கு மட்டும்தான் நூல் சுற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து நூல் சுற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஹேண்டு, நெக் பீஸு, கிராஸ் பீஸு, பட்டன் பீஸு, பேக் போர்ஷனு அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேஜராக ஒரு சில ஸ்டிச்சஸ்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்போ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சடிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து போடணும். அதை வந்து நம்ம வந்து இப்போ உருட்டி அடிச்சுக்குப்போம். ஃபஸ்ட்டு கரை பீஸாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு ஒரு அடிச்சிடலாம். கரை பீஸ் இல்லை இது. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் வச்சுருக்கேன். வேணுன்னா கொஞ்சம் ஒரு 1500 ரேஞ்சுக்கு ஃபாஸ்ட்டாக தைச்சிடுறதுக்கு. ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா தைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவாங்க. நல்லா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதே. நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன், 20 நிமிஷத்துக்கு தைச்சிடுவாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு வந்து அந்த டைமும் வந்து சேவ் ஆகும், நீட்னஸும் நல்லா கிடைக்கும். அதனால எப்போதுமே ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா தச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நமக்கு வந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நம்ம வந்து ஏதாவது நமக்காவது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நீட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி நான் ப்ளவுஸ் கட்டிங் முடிச்சுட்டு 2:20க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவும் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால எவ்வளோ டைம் ஆகும் தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வீடியோ அண்ட் வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ கையை வந்து மடித்து நம்ம அடித்து வச்சாச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸை பொறுத்த வரையும் நம்ம வந்து கொஞ்சம் இங்கே வந்து கிராஸ் எல்லாம் குறிக்கும் போது தான் அதை அட்டாச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து நாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்படி ஷோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் குறிக்கலாம்.
ஓகே, இப்போ கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லென்த் ஆகிறதுக்கு ரீசன் டே ஒன்றுங்கிறனால கொஞ்சம் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறனால அப்படி இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் ஷார்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த அளவுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ கிராஸ் பட்டியை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். கையை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வந்து குறைஞ்சி வெட்ட போகிறோம் நாம. கை வந்து பார்த்தீங்கன்னா பொங்காணி விழாமல் நல்லா நீட்டாக வந்துருக்கு. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்போ பின்னாடி முதுகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து உருட்டி அடிக்கணும். இப்போ வந்து உடம்பு பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பட்டன் பீஸ் வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்படிதான் வந்திருக்கு நமக்கு கழுத்துக்கு ஃபினிஷிங்கு. பின்னாடி வந்து 2 டாட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தம்ப்நெயிலில் வந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு, அப்படியே நம்மளோட இன்ஸ்கர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 8668003910 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.